ஊழல்வாதிகளுக்கு எதிரான செயற்பாடுகள் சாட்சி விசாரணைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்துகிறது. கடந்த அரசாங்கத்தில் இருந்த பல முக்கிய அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. விசாரணை என்று அழைக்கின்றனர். அது மாத்திரமே இடம்பெறுகின்றது. ஒரு வருடம் கடந்துள்ள போதிலும் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. தற்போது அதிகளவிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன. தஜுதீன் கொலை விசாரணை நிறைவடைந்துள்ளது. CSN தொலைக்காட்சி தொடர்பிலான விசாரணைகளும் நிறைவடைந்துள்ளன. அவன்கார்டு விவகாரமும் அவ்வாறே. எனினும் அது தொடர்பில் இதுவரை சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அந்த ஊழல்வாதிகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் அரசியல்வாதிகளே தற்போதைய அரசாங்கத்தில் உள்ளனர். மக்கள் ஆணையை புறந்தள்ளிவிட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்வோரே உள்ளனர். ராஜபக்ச நிர்வாகம் இன்று வரை இருந்திருந்தால் நாட்டில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். எனவே அதனை மாற்றியமைத்தமை முன்னோக்கிய செயற்பாடாக கருதுகின்றோம். எனினும் முன்னோக்கிய செயற்பாடு உண்மையான செயற்பாடாக அமைய வேண்டிய தேவை இருக்கின்றது. ඉදිරිගාමී පියවර සැබෑ ඉදිරිගාමී පියවරක් කොට පත් විය යුතු තියෙනවා.